தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி என்பர்களுக்கு பராபவ வருடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நன்மைகளையும் கொஞ்சம் தீமைகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது நன்மைகள் நடக்கும்போது திடீர்னு வந்தாப்புல ஏதாவது ஒரு கெடுதலான விஷயங்கள் நடக்கும். அதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த கெடுதல் பலன்கள் மறைஞ்சு போயிடும், திரும்ப நன்மைகள் நடக்கும். இப்படி உங்களுடைய லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த பராபவ வருடம் கொடுக்க போகுது. ஏற்கனவே ஸ்டெபிலிட்டியா இல்லை மேடம், ரொம்ப ஸ்டேபிளாவே இல்லை, ஏதோ ஒண்ணு நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்குன்னு எதுவும் கிடையாது, இருந்த சொத்துக்களை இழந்துட்டோம், இருந்த நகைகளை இழந்துட்டோம், எல்லா விஷயங்களையும் இழந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக 85% ஆஃப் தனுசு ராசி என்பர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 85% அப்படின்றது ஒரு முழுமையான ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த 85% அப்படின்றது பாத்தீங்கன்னா 7.5 சனி இந்த தனுசு ராசி என்பர்களை முழுமையா காலி பண்ணிடுச்சு. இதுல காலி பண்ணாம யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாரையும் அணுவாக ஒரு வேதனையோடு அவர்கள் வாழக்கூடிய, அதாவது அந்த கடந்த காலத்தை இவர்கள் நினைத்து பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு கான்பிடண்டா இருக்கிறதுனால இந்த தனுசு ராசி என்பவர்கள் இப்போத நிலைமைக்கு கொஞ்சம் சிரித்து பேசி நகரக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறாங்க. நம்மளால எதையும் கடந்த காலத்துல இருந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே சாதித்து வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல்னாலதான் இவர்கள் இந்நேரத்திற்கு இந்த விஷயங்களை எல்லாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய ஒரு விஷயங்களை இழந்தாலும் இந்த பராபவ வருடம் ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது, ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தையும் கொடுக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அந்த சனி பகவான் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல இருக்கிறார். கொஞ்சம் ஸ்லோவா எல்லாத்தையும் செய்ய வைப்பார். உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சுறுசுறுப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விடுவார். அதுதான் அந்த அர்த்தாஷ்டம சனி செய்யக்கூடிய ஒரு நேரம். அடுத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் தொடர்பாக சில விஷயங்கள்லாம் வரும். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க தான் உங்களுடைய உடல் வேர்வை, உடல் பொருள், ஆவி எல்லாத்தையும் விட்டு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பீங்க. ஆனா அதுக்கு பங்கு போடுறதுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் படையெடுத்து வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறி, அதாவது என்ன சொல்றது, நம்மளை எதிர்த்துக்கிட்டு இப்படி வராங்களே, நம்மளால எதுவுமே சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றதுதான் இந்த தனுசு ராசி என்பவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டோவா இருக்கும். அதாவது இந்த இந்த விஷயங்களை, அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார், இந்த ஒரு விஷயங்களை மனதுக்குள்ள சொல்லி 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 சொல்லியே இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டீங்க. இனிமேல் அதற்குண்டான ஒரு நாட்களே கிடையாது. யார் என்ன வந்தாலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தமான ஒரு நபர்களே வந்தாலும் சரி, அதற்குண்டான ஒரு விஷயங்களை நீங்க போராடிதான் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு நீங்க கேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது அவங்க உங்களை உதவி செய்யவே இல்லை. யார் கூட கதவை தட்டி பார்த்து நீ எப்படி இருக்க, என்ன பண்ற, என்ன செஞ்சிட்டு இருக்கிற, உனக்கு என்ன மாதிரியான உதவி வேணுமா அப்படின்னு கேட்ட நபர்கள் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க. அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்க தனுசு ராசி என்பர்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்க கஷ்ட காலத்துல இருக்கும் போது ஒரு நபர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கு வரல. அதனால இப்போ நீங்க தயவு தாட்சியம், மனிதாபிமானம், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் இப்படின்னு எந்த விதமான ஒரு மனிதாபிமானமும் பார்க்காதீங்க. ஏன்னா இது நீங்க உழைத்து சம்பாதித்து வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏதோ ஒரு விஷயம், எந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், எந்த விஷயமாக இருக்கலாம். அதனால அந்த குடும்ப உறவுகளை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில பரிவர்த்தனைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் ராசிக்கு அதிபதி வருவார். ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல வர்றாரு. அதனால 1000 ரூபாய் போடுற இடத்துல ஒரு ஜீரோவை மாத்தி போட்டீங்க அப்படின்னா போச்சு, 10,000 ரூபாய் போயிடும். அதை திரும்ப வாங்க முடியுமா? நீங்க வாங்கவே முடியாது. அது என்ன பாடுபட்டாலும் உங்களால வாங்கவே முடியாது. இது 1000 அப்படின்றது 10,000ன்றது ரொம்ப எளிமையான ஒரு அமௌண்ட். இதே இது நீங்க லட்சக்கணக்குல ஏதாவது தொழில் ரீதியாக டீல் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து ரொம்ப பரிவர்த்தனையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று வேற இருக்கிறார். உங்களுடைய மனநிலை உங்களை சார்ந்து இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக சில ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்தந்த கண்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள், மலேசியா, சிங்கப்பூர், கேரளா இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் அமௌண்டா பாருங்க. சும்மா நான் சொல்லிட்டேன், மேடம் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்க கையில இருந்தும் காசு போய்கிட்டே இருக்கும், சில டைம் வராது. ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியும் அங்க வேலை செய்யும். அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. கடன் உங்களை தேடி வரும். அந்த கடன் ஆகப்பட்டது உங்களுக்கு நன்மையை கொடுக்குற மாதிரி கொடுத்து தேவையில்லாத அசிங்கத்தையும் கொடுத்துட்டு போயிடும். அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. வேலை ரீதியான சில உயர்வுகள் இருக்கு. வேலை ரீதியான பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள் எல்லாமே இருக்கு. அதுலலாம் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை. வேலையை விடுறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களை வேலையும் கொடுப்பாரு, வேலைக்கு போறதுக்கும் விட மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அர்த்தாஷ்டம சனி எந்த இடத்துல உங்களுக்கு கை வைப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலையும் வாங்கி கொடுப்பாரு, அந்த வேலையை ரெகுலரா போகிறதுக்கும் விட மாட்டாரு. அது மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.